நமஸ்காரம் ஜீசஸ். என்ன மனைவிமார்களே, கணவன்மார்களே, ஒரே பிரச்சனையா வீட்டுல? கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா வீட்டுக்கு வாசப்படி இருந்தே இருக்குது இல்லைங்களா? அதனால இருக்கும். ஏன்னா கோபப்படுறோம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர். நமக்கு ஞானத்தோட கூட பேச பொறுமை கிடையாது. அந்த ஞானம் இருந்துட்டா கண்டிப்பாக நம்ம வீட்டுல ஒரு சமாதானம் இருக்கும். பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 1:7, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி. அந்த ஞானத்தை யாரும் பெற்றுக்கொள்றது இல்லை. படைத்தவரை யாரும் பார்க்கறதே இல்லை, யோசிக்கிறதும் இல்லை, பயப்படுறதும் கிடையாது. அந்த பயம் இல்லாதனால தான் நமக்கு ஞானம் வரமாட்டேங்குது. இன்றைக்கு உங்களுக்கு ஞானம் வருவதற்காக நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடலாமா? அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள். நீர் இந்த உலகத்தை படைத்தீர் கர்த்தாவே, ஆணும் பெண்ணுமாக படைத்தீர் ஐயா. அப்பா தேவனே, கணவன்மார்களுக்குள்ளாக மனைவிமார்களுக்குள்ளாக ஆண்டவரே அநேக பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை கர்த்தாவை, புரிந்து கொள்வதில்லை. அதனால் பிரச்சனைகள் தலை தூக்கி நிற்குகிறது கர்த்தாவே. நீர் அவர்களுக்கு உம்முடைய ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற கணவர்கள் மனைவிகள் கர்த்தாவை ஞானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா தேவனே, நீர் அவர்களை படைத்தீர், அவர்களுக்கு நீர் மாத்திரம் தான் கர்த்தாவே ஆண்டவரே இதோ கர்த்தாவே ஞானம் கொடுக்க முடியும். அதனால் அவர்கள் இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. படைத்தவரை நோக்கி ஆண்டவரே பயந்து ஜீவிக்கட்டும் கர்த்தாவே. அன்போடு கூட வழி நடத்துகிற தேவன் எங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார் என்று உணரத்தக்கதான உணர்வை நாவியை ஊற்றல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இன்றிலிருந்து அவர்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் ஜீவிக்கட்டும், ஞானத்தை பெற்றுக்கொண்டு. இவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஞானத்தோடு கூட ஜீவிங்க, பொறுமையா ஜீவிங்க. உங்களுக்கு ஜெபிப்பதற்காகவும் என்னை தொடர்பு கொள்வதற்காகவும் உங்களுக்கு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு கால் பண்ணணும்னா பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மறந்துடாதீங்க. பிறகு உங்களுடைய எல்லா காரியத்திற்கும் என்னை அணுகுங்கள், நோ ப்ராப்ளம். பிறகு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ அநேகருக்கு ஒரு உதவியாக இருக்கும், அவர்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் உண்டாகும். நமஸ்காரம் ஏசப்பா.